ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சினிமாவில் நிறைய தமிழ் படங்களை நம்ம பார்த்துருப்போம், நிறைய திரை விமர்சனமும் நம்ம கேட்டிருப்போம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போற படம் என்ன பார்த்தீங்கன்னா மாலை நேரத்து மயக்கம். ஓகே வியூவர்ஸ், வாங்க நம்ம திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? இவ்வளோ நாளாக உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்னடா பண்ற? லவ் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். எனக்கு பூ மாதிரி ஒரு பொண்ணு வேணும். பொண்ணு கிடைக்கல, பூ தான் கிடைச்சது. ஃபோனில் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வந்தேன், பட் நேரில் எனக்கு ஆள் செம்மையாக இருக்கணும். உனக்கு இந்த சிம்பு, தனுஷ் யாராச்சும் தெரியுமா? சுமாரான பையனுக்கு அழகான பொண்ணுங்களை தாங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் சுமாரான பையனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அழகான மனைவியை அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட காதல் வாழ்க்கையில, அதாவது அவங்களோட திருமண வாழ்க்கையில என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றத மாலை நேரத்து மயக்கம் படத்துல பார்க்கலாம். Get me a Baggio salad with extra dressing and no ham, and a steak with baked potatoes. Please make sure to tell the chef that it has to be well done, and get me some brown sauce in a separate bowl. Because I'm happy, clap along if you feel like a room without a roof. நாயகன் பிரபு அப்பாவின் செல்லப்பிள்ளை. அப்பாவின் பேச்சை கேட்டு வளர்ந்த இவர் ஒரு கட்டத்தில் காதலுக்காக ஏங்குகிறார். லவ் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான், எனக்கு பூ மாதிரி ஒரு பொண்ணு வேணும். காதலி கிடைக்காத பட்சத்தில் அப்பா பார்த்த பெண்ணான மனோஜிதாவை திருமணம் செய்து கொள்கிறார். மனைவி மனோஜிதா மாடன் நிறைந்த பெண். ஆண் நண்பர்களுடன் பழகும் இவர் என்னதான் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் கூட செக்ஸ் என்ற ஒன்றுக்கு தடை விடுகிறார் மனோஜிதா. ஒருமுறை பலாத்காரமாக உறவு கொள்ள முயன்ற கணவரை விட்டு விலகுகிறார் மனோஜிதா. இவர்களது திருமண வாழ்க்கையில் இவர்கள் இணைந்து வாழ்ந்தார்களா, எந்த விதமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்பது இந்த படத்தின் மீதி கதை. மொத்தத்தில் மாலை நேரத்து மயக்கம் என்பது இந்த காலத்து இளைஞர்களுக்கு அறிவூட்டும் வகையில் எடுத்திருக்கிறார் இயக்குனர் கீதாஞ்சலி செல்வராகவன் அவர்கள்.